வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது தமிழக அமைச்சரவைக் கூட்டம். காலை 11 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். இரண்டாயிரத்தி 25-2026 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள், அறிவிப்புகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கப்பட உள்ள தொழில்கள், விரிவாக்கம் செய்யப்பட உள்ள தொழில்களுக்கு ஒப்புதல் அளிக்க வாய்ப்பு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற வி.சி. சந்திரகுமார் இன்று பதவியேற்பு. காலை 9:30 மணிக்கு தலைமை செயலகத்தில் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொள்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 இலக்கை ஈரோடு கிழக்கு தொடங்கி வைத்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. பெரியார் மீது அவதூறுகளை அள்ளி வீசிய கைக்கூலிகளுக்கு டெபாசிட் பறிபோகும் வகையில் மக்கள் சரியான பாடம் புகட்டியுள்ளதாகவும் அறிக்கை. தமிழகத்தில் மத வேறுபாடுகளை விதைத்து மக்களை பிரித்து அரசியல் ஆதாயம் தேட சில அமைப்புகள் முயற்சி என திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் குற்றச்சாட்டு. மதவெறி சக்திகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து மக்கள் ஒற்றுமையை காப்போம் என கூட்டறிக்கை. தமிழகத்திற்கு எதிரான மத்திய பாஜக அரசின் அநீதியான அணுகுமுறைக்கு எல்லையே இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழக மாணவர்களுக்கான 2512 கோடி நிதியை பிற மாநிலங்களுக்கு திருப்பி விட்டிருப்பதன் மூலம் மத்திய அரசு பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருப்பதாகவும் விமர்சனம். தமிழகத்திற்கான நிதி மற்ற மாநிலங்களுக்கு திருப்பி விடப்படுகிறது என பொய்யை பரப்ப வெட்கமாக இல்லையா? செயல்படாத திட்டத்திற்கு மத்திய அரசு எவ்வாறு நிதி வழங்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அண்ணாமலை சரமாரி கேள்வி. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக 4 ஆண்டு காலம் கிடப்பில் போடப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டம். மக்கள் நலன் பற்றி திமுக அரசுக்கு அக்கறை இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி காட்டம். 15% பணியை குறைந்தபட்சம் ஒரு ஆண்டுல நிலத்தை கையகப்படுத்தி அந்த திட்டத்தை நிறைவேற்றிக்கலாம். செய்யல. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா திட்டத்தை கிடப்புல போட்டாங்க. எந்த கட்சியுடனும் தற்போது வரை கூட்டணி தொடர்பாக பேசவில்லை என தமிழக வெற்றி கழகம் தகவல். விஜய் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி எனவும் திட்டவட்டம். தன்னை யாராலும் விலைக்கு வாங்க முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பணத்தாலோ பொருளாலோ தன்னை யாராலும் அடிமைப்படுத்த முடியாது எனவும் திட்டவட்டம். நான் எப்பொழுதுமே இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்கின்றவன். என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது. பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது. கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். பல்கலைக்கழக மானியக் குழு தீர்மானித்த ஊதியத்தையும் வழங்க வேண்டும் எனவும் அறிக்கை. தமிழ்நாட்டில் 38 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். கூட்டுறவுத்துறை கூடுதல் தலைமை செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு மின்வாரிய தலைவராக இடமாற்றம் செய்து அரசு உத்தரவு. கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளராக சத்யபிரதா சாஹூ நியமனம்.
வணிக வரி மற்றும் பதிவுத்துறை கூடுதல் தலைமை செயலாளராக குமார் ஜெயன் நியமனம். கோவை ஆட்சியராக பவன்குமார் கிரியப்பனவர் மற்றும் தேனி மாவட்ட ஆட்சியராக ரஞ்சித் சிங்கன் நியமனம். தமிழக அரசு உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஐயனார் கோயிலை நடிகர் வடிவேலுவின் ஆதரவாளர் அபகரிக்க முயற்சிப்பதாக புகார். கோயில் அறங்காவலரை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஒத்துழைப்பு செய்யும்படி கிராம பெரியோர்கள் சார்பிலே ஆர்ப்பாட்டம் சொந்தமான தாம்பரம் அருகே இளம் பெண்களிடம் தனிமையில் இருக்கும் வீடியோவை வைத்து மிரட்டி பணம் பறித்த பாஜக இளைஞர் அணி செயலாளர். 10க்கும் மேற்பட்ட இளம் பெண்களை ஏமாற்றியவரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நிவாரணம் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதால் இன்று முதல் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடிவு. மதுரை தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பக்தர்கள் தட்டில் போடும் காணிக்கையை அர்ச்சகர்கள் எடுக்கக்கூடாது. தட்டு காணிக்கையை உண்டியலில் செலுத்தாத அர்ச்சகர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கோயில் செயல் அலுவலர் சுற்றறிக்கை. முகூர்த்த தினத்தையொட்டி சார் பதிவாளர் அலுவலகங்களில் இன்று கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு. அதிக அளவில் பத்திரப்பதிவு நடைபெறும் என்பதால் நடவடிக்கை. பழனி மலை கோயிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இன்று முதல் 3 நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து. அனைத்து தரிசன வரிசைகளிலும் பக்தர்கள் இலவசமாக செல்லலாம் என அறிவிப்பு. டெல்லியின் புதிய முதலமைச்சர் யார் என மக்களிடையே எகிரும் எதிர்பார்ப்பு. மோடியின் வெளிநாடு பயணம் காரணமாக வரும் 15ஆம் தேதிக்கு பிறகே புதிய முதலமைச்சர் பதவியேற்க வாய்ப்பு. மணிப்பூர் மாநில முதலமைச்சர் பிரேம் சிங் திடீர் ராஜினாமா. ஆளுநர் அஜய்குமார் பல்லாவிடம் பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். மணிப்பூர் சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்ட நிலையில் பதவி விலகிய முதலமைச்சர். வன்முறையை தூண்டும் வகையில் பேசியது குறித்த வழக்கில் விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதாலும் ராஜினாமா என தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரசாத லட்டுவில் கலப்பட நெய் கலந்த விவகாரம். திண்டுக்கலை சேர்ந்த AR பால் பண்ணை மேலாண்மை இயக்குநர் ராஜசேகரன் உள்பட 4 பேரை கைது செய்தது CBI. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் கும்பமேளாவை ஒட்டி திரிவேணி சங்கமத்தில் இன்று புனித நீராடுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அக்ஷய்வத் ஹனுமன் மந்திரில் நடைபெறும் பூஜையிலும் கலந்து கொள்கிறார். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இன்று பிரான்ஸ் பயணம். நாளை நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டை அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து தலைமை தாங்குகிறார். பிரதமர் மோடி பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் தலைமையில் நாளை பல்வேறு நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் வட்டமேசை கூட்டம். இந்தியாவின் துணை தூதரகத்தையும் திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் இன்று கலந்துரையாடுகிறார் பிரதமர் மோடி. மாணவர்கள் அச்சமின்றி பொதுத் தேர்வுகளை எழுத ஊக்கமூட்டும் வகையில் ஏற்பாடு. மத்திய பிரதேச மாநிலம் விதிஷாவில் சகோதரி திருமணத்தில் இளம்பெண்ணுக்கு நேர்ந்த பரிதாபம்.
மேடையில் உற்சாகமாக நடனமாடி கொண்டிருந்த போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு. குஜராத்தில் கடந்த ஓராண்டில் தானிய ஏற்றுமதி 2,47,000 டன்களாக உயர்வு. வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகம் அறிக்கை. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புதினுடன் பேசியுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரில் 20 லட்சம் பேர் எந்தவித காரணமும் இன்றி உயிரிழந்துள்ளதாக வேதனை. கேமை தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் அச்சம். ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவானதாக தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தகவல். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தல். இங்கிலாந்துக்கு எதிரான வெற்றியை கொண்டாடிய இந்திய அணி ரசிகர்கள் தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி இந்தியா இந்தியா என வெற்றி முழக்கமிட்டு மகிழ்ச்சி. இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ருத்ர தாண்டவம் ஆடிய ரோஹித் சர்மா 6, 4கள் என நாலாபுரமும் சிதறவிட்டதை கண்டு உற்சாகமடைந்த ரசிகர்கள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் 32வது சதத்தை பூர்த்தி செய்தார் ரோஹித் சர்மா. 12 பவுண்டரிகள் 7 சிக்சர்கள் என விளாசிய ரோஹித் 76 பந்துகளில் சதமடித்து அசத்தல். ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிக சிக்சர்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் கிறிஸ் கெயில் சாதனையை முறியடித்தார் ரோஹித் சர்மா. 335 சிக்சர்களுடன் 2ஆம் இடத்திற்கு முன்னேற்றம். ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிக முறை 300 ரன்களுக்கு மேல் அடித்து தோற்ற அணியாக மாறியது இங்கிலாந்து. அதிகபட்சமாக 99 போட்டிகளில் 28 முறை தோல்விகளை சந்தித்து முதலிடம் பிடித்து மோசமான சாதனை படைத்தது. வாழ்வீச்சு தேசிய விளையாட்டுப் போட்டியில் தொடர்ந்து 5வது முறையாக தங்கம் வென்றார் பவானி தேவி. ஹரியானா வீராங்கனையை 15-6 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி அசத்தல். சதீஷ் கிருஷ்ணன் இயக்கத்தில் கவின் நடிக்கும் புதிய படத்தின் பெயர் இன்று வெளியீடு. மாலை 5:04 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.